கழிவுநீர் கால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் லாரி சிக்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் இருந்து போலூர் செல்லும் முக்கிய சாலையில் அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், தனியார் மருத்துவமனைகள், வணிக வளாகங்கள் அதிக அளவில் உள்ளது. எப்போதும் கனரக வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் இந்த சாலையில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் நெடுஞ்சாலைத்துறையினர் கழிவுநீர் கால்வாய்க்காக சாலையின் குறுக்கே பள்ளம் தோண்டியதால் லாரி சிக்கிக் கொண்டது. இதனால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதால் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டூர் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி சுய உதவிக் குழு கட்டிடத்தை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவிற்குட்பட்ட கோட்டூர் ஊராட்சியில் 77,68,000 மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட கோட்டூர் ஊராட்சி சுய உதவிக் குழு கட்டிடத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா, ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி பாண்டியன் மற்றும் கட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்ட பாலத்தில் ரயில் ஆய்வு இன்ஜின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே பாம்பன் ரயில் பாலம் 1914 மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த பாலத்தின் நடுவில் உள்ள தூக்கு பாலம் பலவீனமானதால் புதிய பாலம் கட்டும் பணி கடந்த 2020 ஜனவரியில் துவங்கப்பட்டது. இந்நிலையில் புதிய பாலத்தின் நடுவில் தூக்கு பாலம் பொருத்த 650 டன்னில் பாலம் வடிவமைத்து ஜூலை 27 பாலத்தின் நடுவே வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. அதன்பின் தூக்கு பாலத்தை தொழில்நுட்ப ரீதியாக இரு பாலத்திலும் பொருத்தினர். தற்போது பாலம் கட்டுமான பணி நிறைவு பெற்றதால் புதிய பாலத்தில் ரயில் ஆய்வு இன்ஜின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்ததால் ரயில்வே பொறியாளர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். மேலும் அக்டோபர் 1 ராமேஸ்வரத்திற்கு ரயில் போக்குவரத்து துவங்கும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சியில் இடைத்தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு வழங்க வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் மாநில தலைவர் இளங்கோவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 2013ஆம் ஆண்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று 11 ஆண்டுகள் கடந்தும் 40,000 ஆசிரியர்களுக்கு இதுவரை பணி வழங்கவில்லை எனவும், அவர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் எனவும், அரசாணை 149ஐ முற்றிலும் நீக்கிவிட வேண்டும், திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட 177 அரசாணை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த்மூவர் நலச்சங்கம் சார்பில் உதவ தயாராக உள்ளதாக நலச்சங்க தலைவர் பேட்டியளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் இடைக்கால் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த்மூவர்ஸ் நலச்சங்கம் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஹைட்ராலிக் மற்றும் எர்த்மூவர்ஸ் ஆபரேட்டர்களுக்கு திறன் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு உடைமைகளை அணிவது, முறையாக பாதுகாப்பாக செயல்படுவது குறித்த அறிவுரைகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நலச்சங்க தலைவர் செல்வமூர்த்தி, ஹைட்ராலிக் ஆபரேட்டர்கள் விமானத்தின் பைலட்டுகளுக்கு இணையாக வேலை செய்து வருவதாகவும், வேலையின் போது எதிர்பாராத விபத்தில் சிக்கி இறக்கும் நிலையில் தமிழக அரசு அவர்களது குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறினார். மேலும் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவின் மீட்புப் பணிகளுக்காக ஹைட்ராலிக் ஆபரேட்டர்கள் இரவு பகல் பாராமல் உழைப்பதாகவும், தேவைப்படும் பட்சத்தில் தமிழகத்தில் இருந்தும் ஆபரேட்டர்கள் வயநாட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். அந்த கிராமம் அஞ்சுனாங்க, சரின்ட்டு அதுக்கான ஏற்பாடு கேட்டோம், கொடுக்குறோன்னு சொன்னாங்க. வெறும் 2 லட்சம் மட்டும் அந்த உயிரிழந்த பையனை கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த குடும்பத்தை நாங்கள் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால இது பலமான ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் நாங்கள் தமிழக அரசுக்கு. நம்ம நெல்லையில் கல்குவாரியில் விபத்தில் உயிரிழந்த ஆப்ரேட்டர் குடும்பத்துக்கும் நேரடியாக போய் பார்த்தோம். அந்த குடும்பம் இன்றைக்கும் 2 தங்கச்சிகள் விட்டுட்டு போயிட்டாரு, செல்வம்ன்ற ஒரு ஆப்ரேட்டரு. அவங்க கண்ணீரெல்லாம் எங்களால் துடைக்கவே முடியல. ஏன்னா நாங்களாம் சாதாரண ஆப்ரேட்டர்கள், எங்ககிட்டயும் சங்கத்தில் பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற வருமானம் இல்லை. நாங்கள் அந்த உரிமையாளரை கேட்டாக்கா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கொடுக்க முடியும், அரசாங்கம் தான் இது முன்னெடுத்து பண்ணணுன்றாங்க. அதனால் எங்களோட எந்த உயிர் இருந்தாலும், மதுக்கடையில் சாராயம் விற்கிறாங்க, ஆனால் கள்ள சாராயம் குடிச்சு உயிர் இருந்தால் 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் எங்களோட உயிர் பணியை வச்சு பெருநகர வளர்ச்சி நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் நாங்கள் இல்லாமல் கண்டிப்பாக வளராது. அப்படிப்பட்ட வளரக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களோட உயிரையும் பணியாக வச்சு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக 1 கோடி ரூபாய் உயிரிழப்பு நிதியாக கொடுக்கணுன்றதையும் அந்த இடத்துல தெரிவிச்சு. பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.